ஸோ அதான் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீனட் ரோஸ்டிங் எலிவேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இது வந்து இண்டஸ்ட்ரியல் பீனட் ரோஸ்டிங் சிஸ்டம். இது எப்படின்னா, இந்த எலிவேட்டர் பெல்ட் மாடல் இருக்குல்ல, அதாவது அதில் இந்த பீனட்ஸை போட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படின்னா, ஹூப்பர்லேருந்து ரோஸ்டர் இருக்கும், அடுத்தது ரோஸ்டர்லேருந்து கூலிங் சிஸ்டத்துலேருந்து பேக்கிங். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்கும். ஸோ டைப் ஆஃப் எலிவேட்டர் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கெட் எலிவேட்டர் ஒன்று இருக்கும். இது வந்து எல்லா நெட்ஸுக்குமே காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து பெல்ட், இது வந்து எதை இது வந்து பெல்ட்டோடு தான் இது வந்து அட்டாச் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து பெல்ட்டோட செயினோட வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் தென் இது வந்து பீனட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது வெர்டிகலி இது வந்து இந்த ஆங்கிள் வைஸில் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் தென் இசட் டைப் கன்வேயர், எல் ஷேப் கன்வேயர், அது இசட் டைப் கன்வேயர், மொத்தம் 2 டைப் ஆஃப் கன்வேயர் இருக்குது. இதில் ஐடியல் ஷேப் ஹைஜெனிக் டிரான்ஸ்போர்ட் தான் இதில். ஆனால் இதில் வந்து எந்த டேமேஜுமே இருக்காது உங்களுக்கு அதாவது இங்கேருந்து பொருள் ஏற்றுற பொருள் வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காக தான் உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கம்ப்ரெஸர். இது வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து பீனட்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரேராக சில பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதாவது பல்காக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த பீனட் ரோஸ்டிங் லைனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹூப்பர் இருக்கும், ஹூப்பர்லேருந்து எலிவேட்டருக்கு போகும், எலிவேட்டர்லேருந்து ரோஸ்டர் ட்ரம்முக்கு போகும், ரோஸ்டர் ட்ரம்லேருந்து கூலிங் கன்வேயருக்கு போகும், கூலிங் கன்வேயரில் ப்ராசஸ் முடிஞ்சு தான் பேக்கேஜிங்கே போகும். ஓகேங்களா? தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா மிஷினுமே ஃபுட்டுக்கான எல்லா கிரேடு மிஷினுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து இந்த டஸ்ட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷனாக தான் இந்த மிஷினை வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்ட் தென் நான் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஒரு அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில பல பிரச்சனையால் என்னால் அந்த அப்டேட்டை தர முடியல. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அந்த அப்டேட்டுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் அந்த ஒர்க்கெலாம் இன்னும் முடியல. ஸோ நான் முடிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த அப்டேட்டை நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ அந்த அப்டேட்டை முடிச்சுட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டெயின்